இன்னைக்கு இளைய தலைமுறை நிறைய எழுத வந்துட்டாங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல தான் திருவாரூர் இருக்கு இல்லையா? திருவாரூர்ல ஆரூர் தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய கவிஞர், அவங்க பையன் இன்னைக்கு கவிதை எழுதுறார். ரொம்ப இளைஞர் அவர், நாடன் சூர்யா அப்படின்னு அவருக்கு பேரு. அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். சாதாரணமா நம்ம போற போக்குல எத்தனை பேர் மனசை காயப்படுத்துறோம். ஒருத்தர் குத்தி காமிக்கிறோம், குறை சொல்றோம், நீ அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லி எத்தனை மனசை நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதை அவர் ரொம்ப எளிமையா ஒரு கவிதையில சொல்லியிருக்கிறாரு. எந்த நேரமும் நிற்க போகும் இதயத்தின் மீது ஏன் இத்தனை கல்லெறிதல்? அன்பை எரியுங்கள், மேலும் சில காலம் துடித்து கொள்ளட்டும். நம்ம எத்தனை பேர் மேல கடும் சொற்களை வீசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா, இவங்க எத்தனை நாள் இருப்பாங்க? நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க, நம்ம பக்கத்திலேயே தான் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு எதிரையே தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லா நாளும் அவங்க அங்கேயே இருப்பாங்களா? எல்லா நாளும் நம்ம இங்கே வாழ்ந்து விட்டு போக போகிறோமா? அப்ப என்னைக்கோ ஒரு நாள் அந்த இதயம் துடித்து நின்று விட போகிறது. நிற்க போகிற இதயத்து மேல ஏங்க இவ்வளோ கல்லெறிறீங்க? கொஞ்சம் பூவை எறிங்களேன், அது இன்னும் கூட சந்தோஷமா துடிக்கும்ல. இதை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நமக்கு ஒரு அறிவுரை மாதிரி கவிதையில் சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயத்தை போற போக்கில் சொல்வதற்கு இந்த கவிதை துணை நிற்பதை போல வேற எதுவுமே துணை நிற்காது. ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். சாதாரண விஷயம் நமக்குள்ள அவ்வளவு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு உணர்வையும் ஏற்படுத்தும். ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, இந்த கவிதையை எழுதினவர் பைக்லயோ கார்லயோ போறார். முன்னாடி ஒரு வாகனம் போய்கிட்டே இருக்கு. இவர் ஹாரன் அடிச்சுக்கிட்டே போறாரு. அவர் வழியும் விட மாட்டேங்கிறாரு, வேகமாகவும் போக மாட்டேங்கிறாரு. இப்போ அவரை கவிதை எழுதுறாரு. இதை பார்த்துட்டு, இந்த சம்பவத்தை பார்த்துட்டு, நீண்ட நேரமாக வழிவிடாத அந்த வாகனத்தில் எழுதி இருக்கிறது, வாழு வாழ விடு. ஏன் நீ வழியே விட மாட்டேங்க, நீ எப்படி எங்களை வாழ விடுவ? எவ்வளவு சாதாரண போற போக்கில் ஒரு நகைச்சுவை உணர்வின் மூலமாக முன்னால் போகிற ஒரு மனிதனுடைய மனசை பதிவு செய்வதற்கு நம்முடைய கவிஞர்களால் எவ்வளவு இயல்பாக முடிகிறது. இதையெல்லாம் நம்ம பார்த்து படித்து 4 பேர்கிட்ட பகிரும்போது மனசு எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். இதை நம்ம பெரும்பாலும் செய்ய மறந்து விடுகிறோம். ஒவ்வொரு வருஷமும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புத்தக திருவிழாவை நடத்தினால் மட்டும்தான் நம்ம புத்தகம் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்கிறோம். ஆனால் புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கிறது, அது வாழ்க்கையின் எல்லா பக்கத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்பதை மறந்து போகிறோம்.